5 மொழிகளுக்கு டியூஷன் நடத்திட்டு இருக்கோம். நீங்க இந்த நான் நடத்துற 5 லாங்குவேஜஸ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கீங்கன்னா நீங்க வேற இடத்துல படிக்க தேவையில்ல, ஒரே இடத்துல நம்மகிட்டே வந்து நீங்க படிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட், ஸ்போக்கன் தெலுங்கு, ஸ்போக்கன் மலையாளம் இதெல்லாம் தான் எடுத்துட்டு இருக்கோம். இதுலயும் கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும்னு கிடையாது, பெரியவங்க வரைக்கும் படிக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு நடத்த மாட்டோம் அப்படிலாம் கிடையாது, ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் நீங்க படிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸும் கூட நீங்க நேர்ல படிச்ச மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா நாங்க வீடியோ ஆன் பண்ணி போர்டை யூஸ் பண்ணி இப்படிலாம் தான் உங்களுக்கு நடத்துறது. அதே சமயத்துல தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனித்தனியா தான் போட்டு கொடுக்கறது. அதாவது இப்போ நம்ம கோர்ஸ்ல வந்து ஒரு 15 பேர் ஒரு கோர்ஸ்ல இருக்காங்கன்னா அந்த 15 பேருக்கும் சேர்த்து ஒரே டைம்ல போட்டு குரூப்பா போட்டு மொத்தமா சும்மா ஏதோ நடத்தணும் போகணும் அப்படின்னு கிடையாது. தனித்தனியா வந்து இப்போ நீங்க கிளாஸ் படிக்கும் போது ஒருத்தர் மட்டும் தான் அந்த கிளாஸ்ல இருப்பீங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டூடெண்ட் கனெக்ட் ஆவாங்க. அப்படிதான் வந்து தனிப்பட்ட முறையில அக்கறை எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்போக்கன் ஹிந்தியும் கூட எடுத்துட்டீங்கன்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமா நடக்கிற இந்த ஸ்போக்கன் ஹிந்தி அந்த கோர்ஸுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் உங்களுக்கு நான் வந்து டியூஷன் எடுப்பேன். அது போக நீங்க அந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்க அட்டன் பண்ணி நீங்க அதுல தேர்ச்சி பெற்றீங்க, அப்புறம் பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதே மாதிரி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமா நடக்கிற ரிட்டன் எக்ஸாம் அதாவது எழுத்து தேர்வுகளும் கூட நடத்திட்டு இருக்கேன் டியூஷன். அதுல பரீட்சையில இருந்து பிரவீன் வரைக்கும் லாஸ்ட் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்கூல் சப்ஜெக்ட்டுக்கும் கூட நிறைய ஸ்கூல்ஸ்ல இங்கிலீஷ் மீடியத்துல ஹிந்தி வந்து ஒரு சப்ஜெக்டா வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் கூட தாராளமா வந்து உங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சேர்த்து விடலாம். யூகேஜில இருந்து நான் 12th வரைக்கும் அதாவது 11th 12th அப்படிலாம் எடுத்துட்டா பப்ளிக் எக்ஸாம் லாங்குவேஜுக்கு பதிலாக அதாவது தமிழுக்கு பதிலாக வந்து ஹிந்தி எடுத்து படிக்கிறவங்க அவங்களுக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். அதனால நீங்க அதுல யாராவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இதை பார்த்துட்டு இருக்க வீடியோ உள்ளவங்க நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லைன்னா உங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தவங்க படிக்கணும்னு தாராளமா சொல்லலாம். டியூஷன் எடுத்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டுக்கும் கூட எடுத்துட்டீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அதாவது சமஸ்கிருதத்துல சான்றிதழுக்கான பரீட்சை அதாவது அதுக்கும் கூட டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம். இது சமஸ்கிருதம் கத்துக்கிறது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். நீங்க வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா படிச்சீங்கன்னா. மற்ற மொழிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த படிப்பு படிச்சாலும் அது வீண் போகாது. எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம வந்து கற்றதும் பெற்றதும் வந்து வீண் போகாது அப்படின்னு. அதே மாதிரி கல்வின்றது ரொம்ப உங்களுக்கு தேவைப்படும். அதனால நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது என்னைக்காவது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அதனால நீங்க ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கீங்கன்னா தாராளமா படிங்க. ஏதாவது பொருள் வாங்கினா கூட நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம கண்டிப்பா அதை கொஞ்ச நாள்ல வந்து ஒண்ணு உடைஞ்சு போயிடும், இல்லைன்னா வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்ற பொருளானா அந்த நேரத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா கல்வின்றது அப்படி கிடையாது. நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அது என்னைக்காவது ஒண்ணு கை கொடுக்கும். யாராவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சா 9042110622 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க சேரலாம்.